ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் தினேஷ் பேசுகிறேன். இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க, உங்களுக்கு தமிழில் பார்த்ததுனால தெரிஞ்சிருந்திருக்கும். இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். என்னென்னா, நம்ம டிவிகே, அதாவது தளபதியோட மாநாடு நாமக்கல்லில் நடந்துச்சு. அதை பார்க்கலான்னு சொல்லி போயிருந்தோம். நான் என் தம்பி ஆக்சுவலாக போயிருந்தோம். அங்கே நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான். இந்த ரீல்ஸை பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் தினேஷ் பேசுகிறேன். அந்த ரீல்ஸை எல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்துச்சுன்னா, அந்த இடத்துல தளபதி வர்றதுக்கு முன்னாடி தளபதி காலையில் வருவார்னு சொன்னாங்க. வர வழியில் பயங்கர டிராஃபிக் அண்ட் தென் க்ரௌடு. அந்த க்ரௌட்னால் வர்றது டைம் லேட் ஆகிடுச்சு, டைம் டிலே ஆகிடுச்சு. ஸோ டைம் டிலே ஆக கூட்டமும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அண்ட் தென் அவருக்கு போட்ட ரூல்ஸ் எப்படின்னா, அவர் அந்த இடத்துல மட்டும்தான் வெளியே பேசணும்னு சொன்னாங்க. அதனால் ஒரு ஸ்பீச்சை கேட்குறதுக்காகவே அந்த இடத்துல பயங்கர கூட்டம் வந்துருச்சு. இது ஒரு மெயின் காரணம். அண்ட் தென் அவர் வந்த உடனே அந்த கூட்ட நெரிசல் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் ரொம்ப கிட்டலாம் வந்துட்டாங்க. அதனால் ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. அந்த இன்சிடெண்ட் தான் அந்த ரீல்ஸில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா எங்கே போனாலுமே நடந்துருந்துருக்கும். அவரோட மாநாடுன்னு மட்டும் கிடையாது, எங்கே போயிருந்தாலுமே இது கண்டிப்பாக நடந்துருந்துருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கோயில் ஃபங்க்ஷன் போனாலும் சரி, அந்த மாதிரி தள்ளுமுள்ளு நடந்திருக்கும். இல்லைனா ஒரு ட்ரெயினில் ஏறுறது, மெட்ரோ ட்ரெயினில் ஏறுறது. ஏன்னா நம்ம ஊரில் இருக்கவங்க எல்லாரையும் இப்படி சொல்லிட முடியாது. இருந்தாலும் எனக்கே சில இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்னென்னா, இப்போ நம்ம தேட்டருக்கு போகிறது நம்ம டிக்கெட் ஆக்சுவலாக புக் பண்ணிட்டு தான் போயிருப்போம். இருந்தாலுமே ஒரு 10 மினிட்ஸ் டிலே ஆனாலோ இல்லை ஒரு 20 மினிட்ஸ் டிலே ஆனாலோ அந்த கூட்டம் க்ரௌட் வெளியே வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. அவங்க சொன்ன உடனே அந்த கதவை திறந்த உடனே குடுன்னு எல்லோரும் அடிச்சுட்டு ஓடுறது, கத்திக்கிட்டு ஓடுறது. ஆக்சுவலாக அது எதுக்கு? நம்ம தேட்டருக்கு போயிருக்கோம், நம்ம ஆல்ரெடி போயிருக்கோம், நிறைய டைம் போயிருப்போம். அங்கே போனோம், எல்லோரும் மேஜராக எல்லோரும் நிறைய டைம் போயிருந்துருப்பாங்க. அண்ட் தென் நாம் டிக்கெட் புக் பண்ணால் அந்த சீட் நமக்கு தான் தரப்போகிறாங்க, வேறு யாருக்கும் அது போக போகிறது கிடையாது. அப்படி இருந்துமே அந்த கூட்டம் தள்ளிக்கிட்டு தான் போகும். அண்ட் தென் கோயில் ஃபங்க்ஷன்லாம் பார்த்துருப்பேன், கதவை திறந்தவொன்னே ஏன்னு கத்திட்டு ஓடுறது. இது எங்கே போனாலுமே நடக்கும். இது நடக்கிறது இது தளபதியும் சொல்ல முடியாது, இப்போ இருக்க கவர்மெண்ட்டையும் சொல்ல முடியாது. கவர்மெண்ட் வேணால் நம்ம சொல்லலாம். அது எந்த விதத்தில் சொல்லலாம்னா, நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு கோயில் ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா, இங்கே இந்த கோயில் இவ்வளோ கூட்டம் வரும்னு தெரிஞ்சு கவர்மெண்ட்னால அங்கே அவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு போட முடியுது. அந்த பேரிகார்ட்லேருந்து எல்லாமே கண்ட்ரோலில் வச்சுருக்கு தெரிஞ்ச கவர்மெண்ட்டுக்கு. அவருக்கு அவ்வளோ கூட்டம் வரும்னு தெரிஞ்சு வேணும்னே சின்ன இடம் தந்ததுலேருந்து, போலீஸ் ப்ரொடெக்ஷன் போடாததுலேருந்து, இதெல்லாம் தப்பு இல்லையா? கவர்மெண்ட் தப்பு சொல்ல முடியாது. பார்த்த மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நமக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. அது எதுக்கு நம்ம திரும்ப சொல்லி இப்போ தளபதி இப்போது ஆக்சுவலாக இன்றைக்கி போயிருக்காரு, நேற்று போனார். இன்றைக்கி தான் சிபிஐயோட விசாரணை நடந்துகிட்ருக்கு. செகண்ட் ஃபேஸ் ஆஃப் விசாரணை இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. ஏன்னா சொல்லுவாங்க, என்ன நடக்கும்னு தெரில, பார்ப்போம். ஏன்னா நமக்கு என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும். நான் அந்த இடத்துல இருந்தேன் அன்னைக்கு. நான் ஃபஸ்ட்டு நாமக்கல்ல இருந்தோம், கரூர் நாங்கள் போக வேண்டியது, போகாமல் நாங்கள் வந்துட்டோம். அதுதான் மேபி போயிருந்தேன், என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியல, என்ன சுச்சுவேஷனாக இருந்துக்குன்னு தெரியல. ஸோ இந்த ஒரு vlogல என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம அந்த போட்ட ரீல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 600K வியூஸ் போயிருக்கு. அண்ட் தென் பயங்கர கமெண்ட்ஸ் நிறையா வந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த கமெண்ட்லாம் ஒன்று நம்ம பார்ப்போம். பார்த்து அதுக்கு இன்ட்ராக்ட் பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த vlog நான் போட்டிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போகிற டக் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக வீடியோக்குள்ளே தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த ரீல்ஸ் ஓப்பன் பண்ண ஒரு கமெண்ட்டாக உங்களுக்கு நான் படித்து காட்டுறேன். இருங்க, அந்த ரீல்ஸ் எங்கே? எங்கே ஐ காட் திஸ் ரீல். இந்த ரீல் தான் நீங்கள் எல்லோரும் பார்த்துருந்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு கமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து என்னோடய சார் வந்து போட்டிருக்காரு, என்னோடய ஃபிசிக்ஸ் சார். ஆக்சுவலாக அவர் மை கொஸ்டின் இன் திஸ் டிஜிட்டல் era why there have been campaigns on the ground when everyone invites a lot on social media, why this madness to see man directly so jobless and idealism அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு அந்த கமெண்ட் படித்த மாதிரி மை கொஸ்டின் இன் டிஜிட்டல் era, அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு எவ்வளோ டிஜிட்டல் era இருக்கப்போ, இவ்வளோ சோஷியல் மீடியா இருக்கப்போ எதுக்கு இந்த மாதிரி ஒரு மேன் பார்க்குறதுக்கு இவ்வளோ கூட்டம் வருது, எதுக்கு இதை வந்து வேலை இல்லாமல் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா, நானும் ஒரு ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறேன். இனிமேல் நிறைய பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து டாக்டர்ஸ்லேருந்து அவரோட பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்காங்க. எங்களுக்கு இருக்க ஒரே மோட்டிவ் என்னென்னா, அவர் எப்படியோ ஒன்று பார்க்கணும். அது வந்து என்னன்னு தெரியல. ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரை பார்த்து வளர்ந்ததுலேருந்து, அவர் சொல்கிறத கேட்டு வளர்ந்ததுலேருந்து, அவர் நடிக்கிறத பார்த்ததுலேருந்து, அந்த மாதிரி ஒரு பிடிச்ச ஆளுன்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி இது வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ்லேருந்து எல்லாருக்குமே தான் வரும். அது வந்து நம்ம சொல்ல முடியாது. எங்களுக்கு அந்த மாதிரி இவர் ரொம்ப பிடிச்சிருக்காதனால அவர் பார்க்குறது தான் போனது. அங்கே போனால் இப்படி நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது. அதாவது தெரிஞ்சு யாரும் போவோம், இப்படி ஒன்று நடக்கும்னு தெரிஞ்சு யாரும் போவாங்களா? எங்களுக்கு தெரியல அங்கே போனதெல்லாம் நடக்கணும். ஸோ அது நடந்துருச்சு. இது அவர் ஃபஸ்ட்டு கமெண்ட் போட்டிருக்காரு. அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கு நிறையா கமெண்ட் வந்திருக்கு. சரி, ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து பார்ப்போம். மேற்கு கொலைகாரன் நடிகர் விஜய், கிழக்கு கொலைகாரன் நடிகர் விஜய், தெற்கு கொலைகாரன் நடிகர் விஜய், வடக்கு கொலைகாரன் நடிகர் விஜய் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருக்காரு. அதுக்கு கீழே வந்து பாகிஸ்தான் முஸ்லீம் டேஷ் பையா கிளம்பு பாகிஸ்தான் மந்திரி ஏதோ வராதங்கிறதுக்கு மேலே ஏதோ போட்டிருக்காரு. எதுக்கு கொலைகாரனா? அவர் வந்து கொலை பண்ணாரா? அவர் வந்து இப்படி வந்து கத்தி எடுத்து குத்திட்டு கொலை பண்ணாரா? இது வந்து என்ன ஒரு மேட்னஸான ஒரு கமெண்ட். ஆக்சுவலாக அது கரெக்ட் இல்லைங்க இந்த மாதிரி கமெண்ட் வந்து. ஏன்னா இப்போ மற்ற கட்சிக்காரங்களாம் பார்த்துக்கோங்களேன், இப்போ சீமானி கூட வச்சுக்கோங்க. அவர் வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று பேசுவார். நல்லா இருந்தால் நல்லா பேசுவார், அப்படி நல்லா இல்லைனா அப்படி கெட்ட வார்த்தையில் அந்த கேவலமாக பேசுறதுலேருந்து மைக்கில் கூட கெட்ட வார்த்தையிலும் திடீர்னு போயிருந்திருக்காரு. நீங்களாம் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஏர்போர்ட் சம்திங், அவங்களுக்கு இதெல்லாம் நான் அந்த கிளிப்ஸ் கூட ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் டிஎம்கேலேருந்துலாம் கூட நீங்கள் எவ்வளோ பேர் கேவலம் அடங்கொம்மாலன்னு சொல்லி ஒருத்தவங்க ஸ்டேஜ்லேயே ஏறி பேசுவார். அவர் மாதிரி இவர் என்ன பேசிட்டாரா? பேசுகிறது கூட இவர் வந்து பார்த்து யோசிச்சு இங்கிலீஷில் இருந்து ஒரு பேசுகிற இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்லேருந்து அந்த மாதிரி ஏதோ ஒரு கட்சிக்காரங்க பேசி பார்த்துருக்கீங்க தமிழ்நாட்டில்? நான் ஒவ்வொருத்தங்களை பார்த்துருக்கேன். ஜெயலலிதா அம்மாவை தவிர வேறு யாரும் இந்த மாதிரி நான் பேசி நான் பார்த்ததில்ல. அண்ட் தென் ஒரு ஸ்டிக்கர் ஏதோ வந்து பிரெயின் வந்து பேக்கில் இருக்க மாதிரி ஒரு ஸ்டிக்கர் போட்டிருக்காங்க. அதுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் ரிப்ளை பண்ணிட்டேன். இதுக்கு பேர் தான் தற்கூரி. இதற்கு பேர் தான் தற்கூரின்னு சொல்லுவாங்க. தற்கூரின்னு எனக்கு என்ன மீனிங்னு எனக்கு தெரில. இதுக்கு பேர் தான் தற்கூரின்னு சொல்லுவாங்களாம். ஆக்சுவலாக அங்கே வந்து இந்த ரீல்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். இருங்க, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டில் இந்த ரீல்ஸை நான் காட்டுறேன். ஆக்சுவலாக இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா, நாங்கள் வந்து நின்றுருக்கோம். அந்த கூட்டம் வந்து தள்ளுறப்போ அவரோட குழந்தைங்களாம் வச்சுருக்காரு. குழந்தைங்க வச்சுருக்கப்போ ஒரு கோவத்தில் வந்து அந்த குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி இருக்கவங்களாம் அடிக்கிறாரு. இதுதான் அங்கே நடந்துச்சு. இதுக்கு வந்து நான் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி நான் அந்த கூட்டத்தில் நான் கேட்டேன். இதுதான் ஆக்சுவலாக நடந்த சுச்சுவேஷன். இங்கே வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தது அவர் மேலே ஃபஸ்ட்டு தப்பு. அண்ட் தென் பப்ளிக்கை வந்து அவங்க தள்ளுறாங்கன்னு சொல்லி அடித்தது, அந்த குத்துறது, அதுவும் ஒரு தப்பு தான். இது என்னங்க சொல்கிறது? இது வந்து நடந்து ஒரு சென்டிமெண்ட்டில் இப்போது உங்கள் கூட இருக்கவங்க யாருக்கும் ஒரு தப்பு நினச்சி நம்ம கேட்காம இருப்பீங்களா? அந்த மாதிரி அவர் பண்ணிட்டார். அதை நானும் கேட்டேன். அது வந்து இவங்க விஜயை சொல்கிறது. இருங்க, அடுத்த கமெண்ட் பார்ப்போம். தற்கூரி விஜய் கலகம் கவிதான்னு சொல்லி ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. தற்கூரி விஜய் கழகமா? ஓ, இவங்களுக்கு என்னையா வேணும்? இங்கே நடந்ததுக்கும் அவருக்கு என்னையா சம்மந்தம்? சாமி, இதுக்கும் டிஎம்கே தான் காரணம் அப்படி தானே? தனி மனித ஒழுக்கம் இல்லை, அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க, ஆனால் ஈஸியாக ப்ளேம் கேம் பண்ணுவீங்க. தற்கூரி சாரி. ப்ளேம் கேம் இல்லை, எனக்கு புரியல. என்ன ப்ளேம் கேம்? என்ன நடந்துச்சு? ஒரு பெரிய ஒரு இடம், இப்போது ஹைவேஸில் இல்லை ஒரு இடம் கூட தர வேணாம். விஜய் வந்து பஸ் மேலே நின்றுட்டு வரட்டும், இல்லை மக்களை பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தா ரோட்லேயே அங்கே பார்த்துட்டு அங்கேயே கிளம்பி இருந்திருப்பாங்க. அவர் வந்து அங்கே நின்று தான் பார்க்கணும், அங்கே நின்று தான் பேசணும்னு சொன்னால், இல்லை இவ்வளோ ரூல்ஸை போட்டு இவ்வளோ இதை பண்ணிவிட்டு கவர்மெண்ட் மேலே ஃபோக்கஸ், அதாவது நியாயமாக இருக்க எல்லோரும் கவர்மெண்ட்டில் ஃபோக்கஸ் இருக்குது. இந்த டிஎம்கே சப்போர்ட் பண்ணுறவங்க, அண்ட் தென் இன்னும் அந்த சீமான் அவரை சப்போர்ட் பண்ணுறாங்க. விஜய்க்கு பிடிக்காதவங்க, விஜயோட ஹேட்டர்ஸ் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு புரியும், மனசளவில் மேபி புரிஞ்சிருக்கும். ஆனால் புரியாத மாதிரியே வந்து இங்கே வந்து அவர் மேலே ஹேட் பரப்பிட்டுருக்காங்க. பரப்ப ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் எங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்குது, என்ன காமன் பீப்புள்ஸ்க்கு நாலேஜ் இருக்குது, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. ஐயோ, என்னென்ன கமெண்ட்.
ஒரு ஆடியோ லான்ச் இருக்குது, ப்ளேஸ் அலாட்மெண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் கூட இந்த பப்ளிக்கு கிடைக்காம இருக்குது. டிவிக்கு தலைமைக்கு அட்வைஸ் பண்ணுறது இல்லை. நம்ம எல்லோரும் தமிழ்நாட்டில் தான் இருக்கோம். இப்போது மாற்றி மாற்றி அப்யூஸாக நடக்குது, தமிழ்நாடும் நாசமாக போகுது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருக்காரு. ஆடியோ லான்ச்சும் இதையும் வந்து மெர்ஜ் பண்ணி பேசுகிறாரு. ஆக்சுவலாக சரி, அது கூட நீங்கள் வந்து சொல்லுங்கள். இப்போ ஆடியோ லான்ச்சில் வந்து ஒரு ஸ்பான்சர் இருப்பாங்க, அந்த ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். அதுக்கு நம்ம காசு கொடுக்குறோன்னா அவங்க நம்மளோட பாதுகாப்புக்கு அவங்க பொறுப்பு. ஏன்னா நம்ம அவங்கள நம்பி இருக்கோம், அவங்கள நம்பி தான் அந்த ஸ்டேடியம்குள்ளேயோ அந்த கிரவுண்ட்குள்ளேயோ நம்ம போகிறோம். அவங்க எல்லா பாதுகாப்பும் பண்ணியிருப்பாங்க, சாப்பாட்டில் இருந்து எல்லாமே. சேம் அதே மாதிரி இங்கே நம்ம நம்பி இருக்கிறது யாரை? இந்த கவர்மெண்ட்டை. அப்போது இங்கே தான் நடந்துச்சுன்னா அவங்க தானே பார்த்துருக்கணும். உங்கள் கமெண்ட்டுக்கு நீங்களே பதில் அதுலேயே இருக்குது. அதாவது நீங்கள் பண்ண கமெண்ட்டுக்கு உங்களுக்கே பதில் அதுலேயே இருக்குது. டிஎம்கே தான் காரணம் அப்படி தானே அப்படின்னு. ஆமாம், டெஃபினெட்லி. ஆக்சுவலாக அங்கே நடந்த 2 பேர் சண்டைக்கு டிஎம்கே காரணம் கிடையாது, ஆனால் அந்த உயிரிழப்புக்கு டிஎம்கே தான் காரணம். இந்த கூட்ட நெரிசலுக்கும் மே நாட் பி அவங்க காரணமாக இருக்கலாம், எனக்கு தெரியல. அதை அக்யூரேட்டாக எனக்கு தெரியல. நம்ம வந்து ஈஸியாகவும் ப்ளேம் பண்ணிட முடியாது எதுவுமே தெரியாமல். ஆனால் ஒரு பொது இடம், எனக்கு நாமக்கல் நாங்கள் அடிக்கடி போகிற இடம் தான். அதில் வந்து பெரிய இடம், பெரிய ஏரியா, அந்த வாக்கபிள் ஏரியாலாம் நிறையா இருக்குது. அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கன்ஜஸ்டடான அந்த கடை வீதிக்குள்ளே தந்தது அது எதுக்கு தெரில. தற்கூரி கூட்டம். ஸோ கடவுளே. ரசிகன் தொண்டன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ராங் அண்ட் டிக் மாதிரி போட்டிருக்காரு. ஓஎம்ஜி இன் கரண்ட் டிஜிட்டல் எரா திஸ் கைண்ட் ஆஃப் uncontrollable crowd just for the sake of to see movie actors. Sorry to ask, but curious why they all waiting. So because I am not from India, just so curious on the amount of fantastic overall actor அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா, அவங்க இந்தியா கிடையாதான் இவங்க கமெண்ட் போட்டவங்க. இவங்க நேம் என்னன்னு தெரியல. அன்பரசி அன்பா அப்படின்னு சொல்லி ஒரு அக்கா வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நான் வந்து இந்தியா கிடையாது, ஏன் ஒரு ஆக்டரை பார்க்க எவ்வளோ க்யூரியஸாக இவ்வளோ கூட்டம் வந்து வெயிட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, அவரை பார்க்கணுன்னாலும் சரி, அந்தளவுக்கு பிடிச்சி தான் நாங்கள் இந்தளவுக்கு. இப்போ மற்றவங்களை பற்றி எனக்கு சரி, என்னை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ நான் எப்படின்னா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்து சரி, வேறு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, இல்லை ஃபேமிலினாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது டவுனாக இருந்தாலும் சரி, அவரை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் ஒரு சந்தோஷம் வருது. எனக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுதான் என்னோடய உண்மை. இது வந்து உங்களுக்கு பூமராக தெரிலாம், இல்லை கிரிஞ்சாக தெரிலாம், இல்லை வேறு என்ன வேணாலும் தெரிலாம், ஆனால் இதுதான் உண்மை. ஒரு அன்கண்ட்ரோலபிள் லவ்வோ இல்லை அந்த லவ் வந்து திரும்ப நம்மளுக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சுமே எங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கு. இதுதான் உண்மை. இதுக்கு வந்து நோ ரீசன். நெக்ஸ்ட் ஏதோ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தை மூச்சு திணறுதுடா கேவலம்டா இதெல்லாம். அந்த குழந்தை மூச்சு திணறுதுடா கேவலம்டா இதெல்லாம்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அந்த குழந்தைங்கள கூட்டு அந்த பேரண்ட்ஸ் தான் பொறுப்பு. இந்த மாதிரி ஒரு இடத்துக்குலாம் கூட்டு வந்திருக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. மேபி தூரமாக இருந்து பார்த்துட்டு போயிருந்துருக்கலாம், இல்லைனா வந்து டிவியில் பார்க்கணும்னு சொல்லி விட்டுருந்துருக்கலாம், இல்லை குழந்தைங்க விட்டு வந்திருக்கலாம். குழந்தைங்களை கூட்டு வந்துருந்துருக்கக்கூடாது மேபி. இதில் என்ன ஃபைட் இருக்குது? அவரோட குழந்தைங்களையும் பொண்ணுங்களையும் பார்த்துக்க தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அது அவங்கள பார்த்துக்க தான் பண்ணியிருக்காரு, அது நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. இருந்தாலும் இன்னொருத்தங்களை அடிக்கிறது கரெக்டாக? எப்பயுமே வன்முறை வந்து கரெக்ட் கிடையாது. ஒன்றும் நம்ம யாரும் மூவியில் வர ஹீரோயின்ஸோ கிடையாது. அந்த மாதிரி நம்ம ஒருத்தவங்களை அடித்து துன்புறுத்தி இன்னொருத்தவங்களை காப்பாற்றுற அளவுக்கு ஆஸ் ஒரு காமன் மேனாவோ இல்லை காமன் ஹியூமனாவோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு இல்லை, கண்டிப்பாகவே நியாயமாக தான் இருக்கணும். இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு ஹராஸ்மெண்ட், பொண்ணுக்கு ஹராஸ்மெண்ட் நடக்குதா, பிடிச்சி அடித்து உடைங்க, மூஞ்சி பிடிச்சி கிளிங்க கேளுங்க. ஏன்னா அது வந்து கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, இந்தியா கவர்மெண்ட்டும் சரி, முட்டாள்தனமாக இருக்குது. அதுக்கு நீங்கள் என்னாலும் இறங்கி பண்ணுங்கள். அதுக்கு என் முன்னாடி நானே சொல்கிறேன், நானே கூட கொலை பண்ணுற அளவுக்கு கூட எனக்கு வெறி ஆகும் அதெல்லாம் பார்த்தா, அந்த மாதிரி ஹராஸ் பண்ணுற பரதேசிங்கெல்லாம் பார்த்தா. ஏன்னா இங்கே கர்நாடகாவில் இருக்க ஒரு எம்எல்ஏவை ஸ்டேஜ்லேயே ரேப் தானே படுத்துட்டு என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் லைவாக பப்ளிக் முன்னாடி சொல்கிற அளவுக்கு கேவலமாக இருக்குது நம்மளோட இந்தியா. நம்ம இந்தியாவை பாருங்களேன், சுற்றி வந்து இல்லாததே கிடையாது. இந்த நேச்சராக இருந்தாலும் சரி, வளமாக இருந்தாலும் சரி, எக்கனாமிக்கில் இருந்தாலும் சரி, ஒரு ஆக்டர்ஸ்லேருந்து, ஹீரோயின்லேருந்து, ஒரு மூவிஸ்லேருந்து, யூடியூபர்ஸ்லேருந்து, என்ன சொல்கிறது, நம்ம இந்தியாவில் இல்லாததே கிடையாது. ஃபேக்ட்ரிஸ்லேருந்து எதுவுமே, கார் ப்ரொடக்ஷன்லேருந்து எதுவுமே இல்லாததே கிடையாது. அப்படி இருக்க ஒரு கண்ட்ரியில்
இந்த ரேப், ஹராஸ்மெண்ட், இந்த கொலை இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. எதனால் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரே ஒரு ரீசன், புவர் கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் சரியில்லை, மட்டும்தான் அதெல்லாம் நடக்குது. ஏன் மற்ற கண்ட்ரி, எத்தனை கண்ட்ரிக்கு தெரிஞ்ச ரூல்ஸ் இங்கே போட தெரியுது. மோடி வந்து எவ்வளோ ஊருக்கு போயிட்டு வராரு, அந்த ஊரில் வந்து இப்போ ஒருத்தங்க ரேப் பண்ணால் வந்து கொலை பண்ணிடுவாங்க, தலை வெட்டிடுவாங்க, குத்தி கொலை பண்ணிவிடுவாங்க, நடு ரோட்டில் வெட்டி கொலை பண்ணிவிடுவாங்க, சுட்டு கொலை பண்ணிவிடுவாங்க. பண்ணுங்கள், அந்த மாதிரி பண்ணுங்கள். ஏங்க ரோட்டில் போகிற யாருன்னே தெரியாத மாதிரி பொண்ணு மேலே ஒருத்தனை கை வைக்கிறது எப்படிங்க தைரியம் வருது? இந்த தைரியத்தை யாருங்க கொடுத்தா? யார் கொடுத்தா? இந்த கவர்மெண்ட் தான் கொடுக்குது. நீ என்ன வேணாலும் தொடுப்பா, நாங்களே கண்டுக்க மாட்டோம், பிடிச்சி உள்ளே போடுவோம், அப்புறம் 2ஆம் நாள் வெளியே விட்டுருவான். இந்த தைரியம் கவர்மெண்ட் கொடுத்த தைரியம் அந்த நாய்களுக்கெல்லாம். என்ன சொல்கிறதில்ல, எத்தனை பேர் பேசி மட்டும் என்ன ஆக போகுது? கவர்மெண்ட் ஒரு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரில. எவ்வளோ ரூல்ஸ், ஜிஎஸ்டி ரூல்ஸ்லேருந்து எவ்வளோ ரூல்ஸ் வந்து புதுசாக மாற்றுறீங்க. இந்த மாதிரி மாற்றுங்க ஒன்று. இந்த மாதிரி பொண்ணு எவ்வளோ ஹராஸ்மெண்ட் பண்ணால் அவங்கள வந்து நாங்கள் இனிமேல் வந்து கை உடைச்சிடுவோம், காலை உடைச்சிடுவோம், இல்லை கொலை பண்ணிவிடுவோம், அந்த மாதிரி சொல்லுங்கள். சின்ன ஹராஸ்மெண்ட்டுக்கு கைகள் உடைக்கிற தண்டனை, ரேப்புக்கு வந்து தலை வெட்டுற தண்டனை, அதுவும் பப்ளிக் முன்னாடி வச்சு பண்ணுற தண்டனை, அது வந்து லைவாக வீடியோ எல்லா நியூஸ் சேனல்லையும் ஓடணும். அந்த மாதிரி பண்ணுங்கள். அடுத்த தடவை எவன் பொண்ணு மேலே கை வைக்க தைரியம் வரும்? நடுவானுங்களே, பொண்ணை பார்த்தாலும் தலை குடிஞ்சிட்டு போயிடுவானுங்களே. ஐயோ சாமி, இதில் என்ன சொல்கிறது? அது ஒழுக்கமற்ற கும்பலாம். என்ன நாங்களாம் மண்டை பிடிச்சிட்டு ஆடிட்டு இருந்தோமா? இல்லை பக்கத்தில் அவங்க எல்லாருமே ஜாம்பிஸ் மாதிரி பக்கத்தில் பிடிச்சி கடிச்சிட்டா இருந்தோம்? ஒழுக்கம்லாம் கும்பலாம். இது வந்து எல்லாமே மேக்ஸிமம் கமெண்ட் இப்படியே தான் இருக்குது. இல்லை திட்டி போட்டிருக்காங்க, இல்லை ஜோக்கர் மேஜிக் போட்டிருக்காங்க, இல்லை விஜய் வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து தற்கூரியம், அது என்ன மீனிங் கூட எனக்குலாம் தெரில. சரி, ஓகே. இதுதான் தொடர்ந்து இருக்குது. என்னென்னா, ஒரு இடத்துல வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷனோ இல்லை பாதுகாப்பு இல்லைனா குழந்தைங்க, பெண்கள்லேருந்து எல்லோரும் இப்போ வந்து போலீஸ் வந்து இப்போ மற்ற ஆக்டருக்கெலாம் எப்படிங்க, இப்போ என்ன சொல்கிறது, ஸ்டாலினாக வரையே வர்றாருன்னா, இல்லை பிரைம் மினிஸ்டராக வராங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடி பேரிகேட் போட்டு தடுத்து அங்கே வந்து யார் போகிறாங்க ஃபில்டர் பண்ணி தான் விடுறாங்க. அந்த மாதிரி விட்டுருந்தா நடந்திருக்குமா? இல்லை போலீஸ் வந்து போடுறாங்களே, போலீஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு 100 பேரோ ஒரு 200 பேரோ இருந்து ப்ரொடெக்ட் பண்ணி இருந்தால் இதெல்லாம் நடந்திருக்குமா? யாருமே இல்லைங்க. நான் அங்கே இருந்தேன். நீங்கள் நம்மளோட சேனல் வந்து பார்க்குற எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அந்த விலாக் வந்து நான் மேலே கேப்ஷன் கூட ஆட் பண்ணுறேன், முடிஞ்ச செக் பண்ணி பாருங்கள். நம்ம Insta 360 வீடியோவில் வந்து எல்லாமே நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நாம் அங்கே இருந்தோம், நானும் என் தம்பி அங்கே இருந்தோம். போலீஸே இல்லை. இந்த ரோட் கார்னரில் இருந்தாங்க, இந்த சைடு ரோட் கார்னரில் இருந்தாங்க. அதுவும் விஜய் வந்தோடனே அவங்களும் காணும். நாங்கள் என் கண்ணால் பார்த்தது. நான் யாருமே என் கண்ணில் யாருமே தெரில, போலீஸ் எனக்கு தெரில. இப்படிலாம் இருந்தால் அப்புறம் என்னங்க நடக்காமல் இருக்கும்? ஒரு க்ரௌடு வந்து வர ஏரியாவில் ப்ரொடெக்ஷன் இல்லைனா இப்படி எப்படிங்க தப்பு நடக்காமல் இருக்கும்? இன்னும் கரூரில் அதை விட மோசம். கரூரில் வந்து தளபதி நிற்கிற பஸ் மேலே ஒரு செருப்பு தூக்கி போட்டிருக்கோம். நாங்கள் வந்து அவர் வந்து உயிராக நினைக்கிறவங்க நாங்கள் எவனா செருப்பு தூக்கி போடுவோமா? ஏன்னா நாங்கள் வந்து தப்பாக கற்றுவோமா, தப்பாக பேசுவோமா? வேணும்னே கூட்டத்துக்குள்ளே ஆளை வந்து அனுப்பியிருக்காங்க. அனுப்பின உடனே அவங்க செருப்பு தூக்கி போட்டோன்னே இந்த சைடு வந்து கும்பல் கத்த ஆரம்பிச்சிருக்கு, அந்த சைடு கும்பல் கத்த ஆரம்பிச்சு ஒரு கிளாஷ் ஆகி தில்லுமுள்ளு ஏற்பட்டு அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த தில்லுமுள்ளு அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆனோடனே அவர் வந்து யாரும் மயக்கம் போட ஸ்டார்ட் பண்ண உடனே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் திரும்ப அந்த க்ரௌடு வந்து ஓவர் ஆனோன்னு அவரும் கிளம்பிட்டார். கிளம்பின உடனே இங்கே அந்த என்ன சொல்கிறது, அந்த க்ரௌடில் வந்து மயக்கமானவங்க ஆம்புலன்ஸ் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போனால் 20 மினிட்ஸோ ½ அன் ஹவர் தெரில. இந்த அங்கே எம்எல்ஏ செந்தில் பாலாஜி, முன்னாள் எம்எல்ஏன்னு நினைக்கிறேன், முன்னாள் எம்எல்ஏ செந்தில் பாலாஜி கரெக்டாக வந்து டான் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து நின்றுறாரு. அது எங்கே அந்த க்ரௌடு வந்து நடந்த ஏரியா சுற்றி ஒரு 10 or 15 ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. நீங்கள் கூகுள் மேப் போட்டு பாருங்கள், நீங்களே போட்டு பார்த்தீங்கன்னா வரும். அந்த கேம்பெயின் நடந்த ஏரியாவில் பக்கத்துலேயே ஒரு 10 ஹாஸ்பிட்டல் மேலே இருந்துச்சு. அங்கே எங்கேயுமே கூட்டிகிட்டு போகாமல் இவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் அங்கே வந்து உடனே அரை மணி நேரத்தில் இவர் வந்துட்டார். இவர் ஃபோட்டோ போட்ட வாட்டர் பாட்டில் உடனே சப்ளை ஆகுது. இவர் அந்த ஆம்புலன்ஸில் டிஎம்கே அப்படின்னு போட்டு பிரிண்ட் அடித்து ஆம்புலன்ஸ் வந்து ஒரு 10-15 ஆம்புலன்ஸ் வரும். எப்படிங்க இதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு நடக்கும்? எனக்கு இப்போ நான் ஒரு காமன் மேன், ஒரு காமனான ஒரு பையன் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த அரசியல் நாலேஜ் அவ்வளோக்கோ இல்லை, அப்புறம் இந்த அரசியல் போகவும் இஷ்டமும் இல்லை. அப்படி இருக்குது எனக்கே இதெல்லாம் பார்த்தா தெரியுது அப்பட்டமாக இவனெலாம் இது போய் இவனுக்கு பண்ண சரிதான்னு. ஏன்னா ஒரு ஃபிக்ஸட் பண்ணி பிளான் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி இதுதான் நடக்கும், இதில் நடந்தால் நம்ம இப்படி தான் வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி பிளான் பண்ணி நடந்த மாதிரி இருக்குது. இது கூட தெரியாது எங்களுக்கு. அதுவும் வந்து ஒருத்தர் நடித்தார், கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுடான்னு சொன்னேடா அப்படின்னு. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணாமல் நடந்துச்சா? நாங்கள் கண்டிஷனை ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் எவ்வளோ நடந்துருந்துருக்கோம்? இல்லை புரியல, என்ன நடக்குதுன்னு புரியல. இது வேறு சிபிஐ என்கொயரி வச்சு இன்னும் ஜனநாயகன் படத்தை வரை தள்ளி போட்டிருக்காங்க. ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் படத்தை விட்டிங்கன்னா தளபதி விஜய்ன்னு தான் டைட்டில் கார்டு வரும். படம் ரிலீஸ் ஆகாமல் அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் வந்துச்சுன்னா நீங்களே நினச்சிக்கோங்க, முதலமைச்சர் விஜய்ன்னு வரும்.
ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துப்போம். இப்போ அவர் படம் எக்கச்சக்கமாக இருக்குது. நேற்று கூட நான் உட்காந்து நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரைமில் உட்காந்து அவர் படம் தான் பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் அவர் படம்லாம் பார்த்துட்டு தான் இருப்போம். நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ஏன்னா ஜனநாயகம் படத்தை நிறுத்தி வச்சுருப்பீங்க, எத்தனை நாள் நிறுத்தி வச்சுருந்துருப்பீங்க. அதாவது இந்த சென்சார் போர்டும் எப்படி இருக்குன்னு தெரில. அனிமல் படம் எல்லோரும் பார்த்து வந்துருப்பீங்களே, அதில் வந்து அவர் வந்து இன்னர்ஸ்குள்ளே கைவிடுறதுலேருந்து ரொமான்ஸ்லேருந்து எல்லாம் நடக்கிறதுலேருந்து அவர் நியூடாக நடந்துருந்து எல்லாமே காட்டுவாங்க. அதுக்குள்ளே சென்சார் போர்டு ஒன்றுமே சொல்லலாம். அப்புறம் இப்போ ஒரு படம் டாக்ஸிக் யாஷோடது, அவர் வந்து காரில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் அந்த ட்ரெய்லரில். அது கவர்மெண்ட் ஒன்றும் சொல்லாது. ஆனால் இவர் படத்தில் வந்து என்ன நடந்துச்சோ தெரில, இதுக்கு மட்டும் படத்தையே நிறுத்தி வச்சு ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்களாம். என்ன கதை இதெல்லாம். அதாவது என்ன இவங்க டிஎம்கே பண்ண பிளான் எனக்கு பொறுத்தவரை என்ன தெரிஞ்சுன்னா, இப்போ சப்போஸ் கட்சி பிரச்சனையாக சொல்லி இந்த படத்தை நிறுத்தினா கண்டிப்பாக கிளாஷ் ஆகிருந்திருக்கும். கண்டிப்பாக கிளாஷ் ஆகி இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும். விஜய் ஃபேன்ஸோ டிஎம்கே அப்படி அடிச்சுக்கிற மாதிரி நடந்துருந்துருக்கும். சப்போஸ் டிஎம்கே வந்து அவங்க மூலியமாக ஸ்டாப் பண்ணியிருந்தா. அதனால் இந்த மாதிரி ஒரு இது சென்சார் போர்டுன்னு உள்ளே வாங்க, இந்த படத்தை நிறுத்துங்கன்னு சொல்லி மேபி அவர் மே நாட் பி பிளான் பண்ணி இன்னும் நடக்குதோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தாட். இவ்வளோ நான் பார்த்ததில்ல, இவ்வளோ நியூஸ்லேருந்து ஒருத்தர் சொல்கிறதுன்னு பார்த்தது வரைக்கும் இதுதான் தோணுது. எதுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணி அவரை வந்து கீழே இருக்க முடியும்னு நினைக்கிறாங்க போல். வாய்ப்பே கிடையாது. அவர் தான் சொல்லுவார்ல, என்னது கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நல்லது நடக்கும், வெற்றி நிச்சயம். ஐயோ கைப்பற்றலை. கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நல்லது நடக்கும், வெற்றி நிச்சயம். அவ்வளோதான். அவர் சொல்கிற மாதிரி தான் நடக்க போகுது. பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் தென் இந்த ரீல்ஸ் வந்து நான் போட்டதுக்கு காரணம், இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்குது, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. இங்கே வந்து க்ரௌடில் வந்து குழந்தைங்களையோ இல்லை பொண்ணுங்களையோ இல்லை வந்து ஏஜ்டு பீப்புள்ஸோ வராதிங்க, தூரமாக இருந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணேன். அதை அப்லோட் பண்ணி அது வேறு டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு. இந்த டைரெக்ஷனில் நான் சொன்ன டைரெக்ஷன் இது தான். இந்த மாதிரி கூட்டு வராதிங்க, கூட்டு வந்தால் என்ன சொல்கிறது, அங்கே என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. எங்கே போனாலுமே யாருக்கு என்ன நடக்கும்னு தெரியாது இந்த காலத்தில். ஏன்னா ரோட்டில் நடந்து போகிறவங்க கூட லாரி அடிச்சு தூக்குது, கார் அடிச்சு தூக்குது, பைக்கில் வரவன் அடிச்சு தூக்குறான், என்னென்னவோ நடக்குது. அந்த மாதிரி நமக்கு என்னங்கிற நாம் தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அதுவும் இந்த மாதிரி இடத்துல போலீஸ் ப்ரொடெக்ஷனே இல்லை அப்படிங்கிறப்போ நாம் தான் நம்மளோட ஃபேமிலி வந்து ஃபுல்லாக பாதுகாப்படுத்தி இருக்கணும். அதனால் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. குழந்தைங்கள தயவு செஞ்சு கூப்பிட்டே வராதிங்க. நீங்கள் வரீங்களே, நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்க. ஆனால் அந்த 40 பேர் இறந்ததுக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நாம் வந்து சாதாரண ஆள். இப்போது நாம் சம்பாரித்தா தான் நம்மளோட சாப்பாடு வந்து என்ன சொல்கிறது, நம்ம சம்பாரித்தா தான் நாம் சாப்பிட முடியும். அவரை போய் ஒரு நாள் பார்க்க போய் நம்ம லைஃபை இழந்து, நம்ம குடும்பத்தை இழந்து, அதை நினச்சி பாருங்கள் எல்லோரும். நானும் ஒரு வெறித்தனமான ஃபேன் தான். நானும் யோசிக்காமல் தான் அதெல்லாம் போனேன். இருந்தாலும் யோசிக்காமல் போனாலும் ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் எங்கே போனாலும். அப்படிங்கிறப்போ யோசிச்சு இருந்துவோங்க. நம்ம வந்து ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்க வச்சா போதும். இல்லைனா ஒரு மாநாடு நடக்குது, அந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல வந்து பாதுகாப்பாக சேஃபாக இருந்து அவர் பார்த்தா போதும். இந்த மாதிரி தான் போய் அவர் கூட்டம் காமிக்கணும்னு நமக்கு நீடு இல்லை இப்போதைக்கு. ஏன்னா இவங்க ஆளை வச்சே கொலை பண்ணிடுவாங்க. சத்தியமாக ஆளை வச்சே கொலை பண்ணிட்டு இதுக்கு இவர் தான் காரணம், இவர் பாருங்கள் இவர் வந்து ஆளை வச்சு கொலை பண்ணுறாருன்னு கூட மாற்றிடுவானுங்க கேமை. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இப்போ இருந்துகிட்டு இருக்குது. டிஎம்கே ஃபுல் ஆஃப் ரவுடிசமில் இறங்கிட்டாங்க. இப்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து சரி, எங்கள் ஃபேமிலியில் நிறைய பேர் இருப்பாங்க, டிஎம்கேல இருக்காங்க. இருந்தாலுமே அவங்க எல்லாருமே வந்து நல்லா தான் இருக்காங்க நான் பார்த்த வரைக்கும். இருந்தாலும் இந்த ரவுடிசம் நடக்கிறதுலேருந்து, இந்த சென்னையில் காரில் போய் வழிமறித்து இந்த பொண்ணுங்களை ஹராஸ் பண்ணதுலேருந்து, இல்லை எங்கேயே வெட்டு குத்து நடக்குது, இல்லை இந்த ரேப் நடக்கிறதுலேருந்து எல்லா இடத்துலையுமே அவங்க கட்சிக்காரங்க இருக்காங்க. அண்ட் தென் அவங்க கட்சிக்காரங்க யாருமே அதை பற்றி பேசுகிறது கிடையாது. இப்படி நடந்துருச்சு, நாங்கள் வந்து இவ்வளோ ஆக்ஷன் எடுத்திருக்கோம், அவங்க கட்சியில் வந்து நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆக்ஷன் எடுக்க கிடையாது, எதுவுமே பார்க்க கிடையாது. வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க. ஃபுல்லாக இதை வந்து நம்ம தடுத்தாகணும். இதை கண்டிப்பாக கொஷின் கேட்டே தான் ஆகணும். ஒரு இடத்துலையும் நடக்கிறத ஒருத்தரும் வீடியோ எடுத்து இப்படிலாம் நடக்குது பாருங்கள் அவங்க டிஎம்கே ஆளுங்கன்னு சொல்லி ஒருத்தரும் காட்டிகிட்டு தான் இருக்காங்க. அது எந்த நியூஸ் சேனல்லையும் வர மாட்டேங்குது, ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் தான் ஸ்ப்ரெட் ஆகுது தவிர இதை வந்து நியூஸ் எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க, யோசித்து ஓட்டு போடுங்க தயவு செஞ்சு. இவருக்கு போகலன்னா கூட பரவாயில்ல, சீமான் மாதிரி ஒருத்தருக்கோ இல்லை வந்து டிஎம்கேக்கோ அந்த மாதிரிலாம் போட்டு இழந்துடாதீங்க. ஏன்னா என் ஃபஸ்ட்டு ஓட்டும் நானும் தப்பி டிஎம்கேக்கு தான் போட்டேன். செகண்ட் ஓட்டு அந்த லூஸு அவர் சீமானுக்கு தான் நானும் போட்டேன். அவர் ஏன் லூஸுன்னு சொல்கிறேன்னு வேறு ஏன் கமெண்டில் என்ன சொல்லுவாங்களோ தெரில. இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இன்றைக்கி தம்பிங்கிறது நாளைக்கு வந்து கேவலமாக திட்டுறது, இன்றைக்கி பையங்கிறது நாளைக்கு கேவலமாக திட்டுறது. அப்புறம் அவர் டெய்லி சொல்கிற கட்டுக்கதைகள் என்னது, நான் வந்து படகுல போய்ட்டு இருந்தேன், கமுத்தி பார்த்தா ஆமை ஓடு. அப்புறம் வந்து மிலிட்ரியில் வந்து மானூர் காத்துருவாங்க, அதெல்லாம் நான் வாங்கி சாப்பிட்டேன். எப்படா இதெல்லாம் ஸ்டேஜ்லேயே பேசுகிறீங்க தைரியமாக? உள்ள சிரிப்பு வரலையா?
சரி, நம்மளே வந்து அரசியல் பேச வச்சுட்டாங்க. நம்ம வந்து யாரையும் கஷ்டப்படுத்தணுமோ இல்லை எதையும் வந்து நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் நான் இங்கே வந்து பேசலை. எனக்கு என்ன நடந்துச்சு, அந்த ரீல்ஸில் என்ன இருந்துச்சு, அந்த இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, அவ்வளோதான் நான் சொன்னேன். தயவு செஞ்சு யாரையாவது நான் கஷ்டப்படுத்திருந்து என்னை மன்னிச்சிடுங்க. கஷ்டப்படுத்துங்க நான் ஒன்றும் பேசலை. எவ்வளோ என்னடா எல்லாம் பேசிட்டு இப்படிலாம் சொல்லிட்டேன்னு நீ இன்னும் சாதாரண நல்லான்னு கேட்டுறாதீங்க. ஏன்னா எனக்கு தோணாத நான் பேசிட்டேன், அவ்வளோதான். சரிங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துனீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் டக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்மளோட காயின் கலெக்ஷன் அண்ட் தென் கார் கலெக்ஷன், அப்புறம் என்ன ஸ்டாம்ப்ஸ் கலெக்ஷன்லாம் வந்து இருக்குது. அது வந்து நெக்ஸ்ட் விலாகில் நான் போகலான்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்மளோட ப்ரீவியஸ் விலாக்லாம் பார்க்காம பாருங்கள், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு எதாவது இம்ப்ரூவ் பண்ணாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ்லாம் மேக் பண்ணலாம். ஓகே, மீண்டும் வேறு ஒரு விலாகில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய். எல்லோரும் சேஃபாக இருங்க. தயவு செஞ்சு பைக் ஓட்டுறப்போ ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. போலீஸ்க்காக இல்லை, நமக்காக. எல்லாருமே வந்து இப்போ என் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நான் பெங்களூரில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், ஹெல்மெட் போட்டு விட்டோன்னா இங்கெல்லாம் போலீஸ் இருக்க மாட்டாங்களா, பிரச்சனை இல்லைடாங்களாம். தலைமையிலே அடிச்சடி, ஹெல்மெட் போடுறது போலீஸ்க்காக கிடையாது, உனக்காக, நீ விழுந்தால் நீ சாகாமல் இருக்கிறதுக்காக, போலீஸ்க்காக கிடையாது. அவங்களோட வேலையை விட்டு அவங்களோட குடும்பத்தை விட்டுட்டு நீ ஹெல்மெட் போடாமல் இருக்கனால ரோட்டில் வந்து நின்று பாவம் அவங்க ஹெல்மெட் போட சொல்லி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி அந்த அவேர்னஸ்னால தான் ஃபைனே போடுறாங்க. இது நம்ம ஊரில் இருக்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு ஓடுங்க. முடி கலைஞ்சிரும், அந்த ஹீரோயிசம்லாம் நமக்கு தேவையில்லை. வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவ்வளோதான். ஹெல்மெட் போட்டு விடுங்க. எல்லோரும் சேஃபாக இருங்க. டாட்டா, வேறு ஒரு விலாகில் மீண்டும் சந்திப்போம்.